Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு சேனல் நம்ம பாத்தீங்க அப்படினா இன்னைக்கு இன்னொரு பிராண்ட்ல இருந்து நமக்கு ப்ராடக்ட் அமைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சொல்ல போனால் இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிராண்டுக்கு நம்ம ஸ்பான்சர்ஷிப் டெடிகேட்டட் வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த பிராண்ட் என்ன அப்படின்றத இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணியே பார்த்துருவோம். ஸோ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வேணும் அப்படின்னாலும் அந்த பிராண்டோட அஃபிஷியல் வெப்சைட் கீழே இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த மர்ம பெட்டியில் என்ன இருக்குது? ஸோ நம்ம சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் வீடியோ அப்படின்றது ரொம்ப ஃபில்டர் பண்ணி பார்த்து தான் இருக்கும். ஸோ டக்குன்னு எல்லா ஸ்பான்சர்ஸ் எடுக்க மாட்டோம். ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3-4 வீடியோ ஸ்பான்சர் வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லூம் சோலார் பேனல் அப்படின்னு பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா லோக்கலில் ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜர் மூலியமாக நமக்கு ரெஃபரன்ஸ் கொடுத்து அவங்க நம்ம கொடுத்தது. ஸோ ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஜிகாபைட்ல இருந்து ஒரு கேபினெட்டுக்கு ஸ்பான்சர் வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கு அடுத்தது மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிண்ட் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்புக்கு ஸ்பான்சர் வீடியோ பண்ணியிருப்போம். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட வெப்சைட் டெவலப் பண்ண ஒரு இன்னொரு பார்ட்னருக்கு அவங்க பண்ணி கொடுத்த ஒரு ஆப். ஸோ அவங்க நம்ம சேனலில் பார்த்து ஸோ நமக்கு ஸ்பான்சர் கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் ஸ்பான்சர் வீடியோஸ்ன்றது ரொம்ப பார்த்து ஃபில்டர் பண்ணி இருப்போம். ஏன்னா நம்ம சேனலோட கான்செப்ட் அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஸ்பான்சர்ஷிப் வீடியோவை நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம ஃபீல்டோட இணைஞ்சது. அஃபிஷியல் வெப்சைட் அவங்க தனியாகவே செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி அப்படி என்ன ப்ராடக்ட் என்ன புதையல் உள்ள இருக்குன்றதை நம்ம பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஸோ இந்த பிராண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா Lapcare. ஸோ ஒரு 3 டைப்பான கூலர் ஃபேன் அமைச்சிருக்காங்க. ஸோ Lapcare லெஜெண்ட் LS221. ஸோ அதுக்கடுத்து Lapcare சில்மேட் ப்ரோ கூலிங் பேட் லேப்டாப் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று ஸ்பெஷலாக கவர் போட்டிருக்காங்க. ஸோ லேப்டாப் வின்னர் மாடல் LCP111 கிட்டத்தட்ட 3 கூலர் அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ பாக்ஸ்குள்ள வேற எதுவும் கிடையாது, அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த 3 கூலர் ஃபேனோட ஸ்பான்சர்ஷிப் வீடியோ தான் இன்னைக்கு. ஸோ இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப், ஏன்னா நம்மளோட INFOTECH சேனலில் லேப்டாப் சேல்ஸ்ன்றது எக்கச்சக்கமாக போயிட்டு இருக்கு. ஸோ லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் மேன்ஸ் தான். நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு 80% கஸ்டமர்ஸ் எல்லாமே பிஸ்னஸ் மேன்ஸ் தான். ஸோ 20% பேர் தான் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அந்த 80% பிஸ்னஸ் மேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஆஃபீஸ்லையும் சரி ஸோ உங்கள் வீட்லையும் சரி லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறப்ப ஒரு ஸ்டாண்டாக இருந்துச்சுன்னா அவங்களோட கன்வீனியன்ட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ லேப்டாப்போட ஹீட்டையும் குறைக்கும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இந்த ஸ்பான்சர் வீடியோவை நம்ம அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ Lapcare அப்படின்ற பிராண்டை பற்றி நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸோ Lapcare அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மேட் இன் இந்தியன் கம்பெனி. ஸோ இந்த பிராண்டை டோட்டல் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறது INFOTECH பிரைவேட் லிமிடெட். ஸோ இதுக்கு ஒரு தமிழ்நாடு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் சர்வீஸ் சென்டர் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் பிராண்டு. ஸோ பிராண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா என்ட்ரி லெவல் பிராண்டு பிரீமியம் பிராண்ட் சொல்லி எல்லாமே 2 வெரைட்டி இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த Lapcare அப்படின்றது பிரீமியம் பிராண்டு. ஸோ இந்த Lapcare ப்ராடக்டோட பேட்டரி சார்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்போட பேட்டரி சார்ஜஸ்ல இன்னைக்கு நம்பர் 1 பிராண்ட்னா அந்த Lapcare பிராண்ட் தான். ஸோ அவங்களோட பேட்டரி சார்ஜஸோட பேக்கிங்கும் சரி குவாலிட்டியும் சரி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ Lapcare ப்ராடக்ட் எல்லாமே கம்ப்ளீட்டாக 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்றதை கொடுப்பாங்க. ஸோ இந்த Lapcare ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 99.9% ப்ராடக்ட்ஸில் கம்ப்ளீட்டே வராது. அப்படி ஒரு சூப்பரான பிராண்டு. ஸோ இந்த Lapcare ப்ராடக்ட் நம்மளோட INFOTECH எக்ஸ்க்ளூசிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராடக்ட்ஸ் எக்கச்சக்கமாக வந்துட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு பண்ண வந்திருக்குது இந்த Lapcare பிராண்டோட ப்ரமோஷனல் வீடியோ. ஸோ இந்த Lapcare கூலர் பேட் நீங்கள் வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் Lapcareோட அஃபிஷியல் வெப்சைட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஆர்டர் பேஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு இந்த 3 மாடலில் என்ன டிஃப்ரெண்ட் அதான் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காம்பேக்டாகவும் அழகாகவும் இருக்குது. ஸோ இந்த மாடலை பார்ப்போம். ஸோ இந்த மாடல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா Lapcare லெஜெண்ட் அலுமினியம் அலாய் லேப்டாப் ஸ்டாண்டு LLS221. ஸோ இதோட மாடல் நம்பரு பார்க்கவே காம்பேக்டாக அழகாக இருக்குது. ஸோ இதில் நம்ம என்ன சைஸ் லேப்டாப் வைக்க முடியும்னு நினைப்பீங்க. ஸோ இதை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம்னா ஸோ இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 4399 ரூபாய். ஸோ INFOTECH பிரைவேட் லிமிடெட். ஸோ இவங்க தான் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் இந்தியாவுக்கும் இம்போர்ட் பண்ணுறது. ஸோ கன்சூமர் கம்ப்ளைண்ட். ஸோ இது பார்த்தீங்க Lapcareன்றது ஒரு மிகப்பெரிய பிராண்டு. ஸோ குவாலிட்டி சர்வீஸ் சப்போர்ட் எல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 4399 ரூபாய். ஸோ ஆஃபர் ப்ரைஸிங் என்ன அப்படின்றத கீழே Lapcareோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம்.
ஸோ ரெண்டாவது நம்ம பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணோம். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா லெஜெண்ட் மாடலு. ஸோ பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம்னா இந்த ப்ரீமியம் குவாலிட்டி அப்படின்றத சொல்லுவாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த குவாலிட்டி வந்து நிரூபிச்சிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் லேப்டாப்க்கு இதை சார்ஜிங் கனெக்ட் பண்ணுறதுக்கு டைப் சி போட்டு தான். ஸோ இப்போ உள்ள லேட்டஸ்ட் லேப்டாப்ஸ், கேமிங் லேப்டாப்ஸ், நார்மல் லேப்டாப்ஸ் எல்லாத்தையும் டைப் சி போட்டு வருது. ஸோ அந்த டைப் சி போர்ட் மூலியமாக தான் இதை நீங்கள் ரன் பண்ண வைக்க முடியும். ஸோ இந்த லேப்டாப்போட கூலரோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா லேப்டாப்போட கூலிங் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாடல் ஸோ நீங்கள் லேப்டாப்பை கன்வென்ட்டாக வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு, ஸோ அதையுமே லேப்டாப் வச்சு டீட்டெயிலாக காமிக்கிறேன். ஸோ ஒரு டைப் சி போட்டு மாட்டினதுக்கப்புறம் இது வந்து யூஎஸ்பி ஹப்பாகவும் இருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா 4 யூஎஸ்பி 3.0 போர்ட் இருக்கு. ஸோ நம்ம இதை கனெக்ட் பண்ணோம்னா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 4 போர்ட்டும் நமக்கு யூஎஸ்பி ஹப்பாகவும் ஒர்க் ஆகும். ஸோ லேப்டாப்பும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டேபிளில் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கும் கன்வென்ட்டாக இருக்கும். ஸோ லேப்டாப் வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஎஸ்பி டு டைப் சி கன்வெர்ட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே பாக்ஸ்லேயே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஎஸ்பி போட்டாவும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட கன்வென்ட் எப்படி அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராடக்ட்ல என்னென்ன டீட்டெயில் எல்லாமே கேட்லாக் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ராடக்ட்டை ஒரு லேப்டாப்போட வச்சு யூஸ் பண்ணி பார்த்துக்குவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஃபுல்லாக லைட்டிங் எரியும் இருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு பக்காவாக இருக்குன்றதை இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போம் லேப்டாப் வச்சு. சரி கைஸ், இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா இது வந்து லேப்டாப் கூலிங் பேட் கிடையாது. இது வந்து ஒரு லேப்டாப் ஸ்டாண்ட், அலுமினியம் பாடியோட வரக்கூடிய ஒரு RGB ஃபேனோட வரக்கூடிய ஒரு ஸ்டாண்டு. ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு RGB ஃபேன்ஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் வீடியோ எடிட்டிங் பர்பஸ் யூஸ் பண்றவங்களுக்கும், ஸோ ஒரு பிசிக்கு பக்கத்துல டாக்கிங் ஸ்டேஷனா ஒரு லேப்டாப் யூஸ் பண்றவங்களுக்கு பக்கத்துல ஏதாவது பெரிய மானிட்டரோட கனெக்ட் பண்றவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா சைட்ல ஃபுல்லா RGB லைட்டிங், ஒரு LED லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டிசைன்ஸையும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுக்கான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் வேணானா நம்ம ஆஃப் பண்ணவும் செஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 3 பர்பஸா ஒர்க் ஆகுது. ஒன்னு லேப்டாப்போட ஸ்டாண்டு, ஸோ நம்ம டைப்பிங் பண்ணி யூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் இன்கன்வென்ட்டா இருக்கும். ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டா யூஸ் ஆகுது RGB லைட்டிங்கோட. ஸோ அதுக்கடுத்து 3வது ஆப்ஷனா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி ஹப்பா ஒர்க் ஆகுது. ஸோ திட்டத்தட்ட 3.0 போர்ட்ஸ்ல ஒரு 4 யூஎஸ்பி போட்டு இங்க உங்களுக்கு கிடைச்சிருது. ஸோ டிஃபால்ட்டா லேப்டாப்ல நம்ம ஒரு யூஎஸ்பி போட்டு எடுக்கிறோம். ஸோ பேக் சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4 யூஎஸ்பி போட்டு எடுத்துக்குது. ஸோ இப்போ நீங்க ஆஃபீஸ் பர்பஸ்க்குன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்க ஆஃபீஸ்ல லேப்டாப்ஸ், ஸோ வயர்லெஸ் மவுஸ், ஸோ இது போக பாத்தீங்க அப்படின்னா பிரிண்டர், ஸோ எக்ஸ்ட்ரா கனெக்டர்ஸ் பூரா பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஸ்டாண்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ லேப்டாப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணணும், அதை ஃபிக்ஸ் பண்ணி இந்த கேபிளை மட்டும் கனெக்ட் பண்ணோன்னா அதுல கனெக்ட் பண்ணிருக்கிற யூஎஸ்பி டிவைஸ்லாம் ஈஸியா கனெக்ட் ஆகிக்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அலுமினியம் பாடியோட வரக்கூடிய ஸ்டாண்ட் இந்த மாடல். ஸோ நம்ம நெக்ஸ்ட் மாடல் பார்ப்போம். அதுக்கடுத்தா நம்ம ரெண்டாவதா பார்க்க கூட ஒரு கூலிங் பேட் பாத்தீங்க அப்படின்னா லேப்கேர் பிராண்டோட ஒரு சில்மேட் ப்ரோ. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ரியல் கூலிங் பேட் வித் ஸ்டாண்டு, ஸோ RGB லைட்டிங், இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸோட வரக்கூடியது. ஸோ ரெண்டாவது மாடலை நம்ம இதான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஸோ இதோட மாடல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா சில்மேட் ப்ரோ கூலிங் பேட் லேப்டாப் ஸ்டாண்டு LCP113 இதோட மாடல். ஸோ இதோட MRP பாத்தீங்க அப்படின்னா 1999 ரூபாய் MRP. ஸோ பிரைசிங்ன்றது லேப்கேர் அஃபிஷியல் வெப்சைட்ல எப்பவுமே கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ நீங்க பிரைசிங்கை செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இதுல மொத்தம் 6 ஃபேன்ஸ் வருது. இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி இதோட லுக் எப்படி இருக்கிறத பார்த்துருவோம். ஸோ நீங்க அந்த லேப்டாப் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு 14 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு பக்கா கம்ஃபர்டபுள். ஸோ பிசினஸ் நோட் புக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா 14 இன்ச்சில் தான் வரும். ஸோ 15.6 இன்ச்சு கேமிங் லேப்டாப்லாம் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஸ்டாண்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை அன்பாக்ஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாண்டோட லுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல லுக்கு, நல்ல வெயிட்லெஸ். ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா RGB ஃபேனில் உங்களுக்கு 4 ஃபேன் கொடுத்துருக்காங்க. ஸோ RGB சிங்கிள் LEDன்றது இப்போ நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ லேப்டாப்போட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக நல்லா ஸ்டாண்டிங் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஎஸ்பி போர்ட்ஸ், எக்ஸ்டர்னல் யூஎஸ்பி போர்ட்ஸ் எதுவுமே கிடையாது. ஸோ 2 யூஎஸ்பி போர்ட்ஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப்லேருந்து ஒரு யூஎஸ்பி போர்ட்டை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த யூஎஸ்பி போர்ட் வீணாகாமல் ஒரு யூஎஸ்பி கிடைச்சிடும். ஸோ எக்ஸ்ட்ராவாக ஒரு யூஎஸ்பி போர்ட் கிடைக்குது. ஸோ அதனால லேப்டாப்பில் உள்ள நம்ம போர்ட்ஸை வீணாக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இதோட லுக் வைஸ் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம ஆன் பண்ணி பார்த்துருவோம். உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸோ நீங்க லாக் 1, லாக் 2, லாக் 3, ஸோ உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்க வச்சுக்கலாம். இங்க 14 இன்ச்சு கேமிங் லேப்டாப் வரைக்கும் உங்களுக்கு பக்காவா செட் ஆகிக்கும். ஸோ இப்போ வந்து லேப்டாப் ஸ்டாண்டாகவும் ஒர்க் ஆகுது. ஸோ லேப்டாப்போட கூலிங்கையும் உங்களுக்கு பேக் சைடில் 6 ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ இது போக நமக்கு ஒரு யூஎஸ்பி போர்ட்ஸும் எக்ஸ்ட்ராவாக கிடைச்சிருது. ஸோ ஒரு யூஎஸ்பி போர்ட்ஸ் எக்ஸ்ட்ரா கிடையாது, ஒரு யூஎஸ்பி போர்ட் தான். ஏன்னா யூஎஸ்பி டு யூஎஸ்பி பவர் எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணி இதோட லுக் எப்படி இருக்குன்றத பார்க்குறோம். ஸோ
ஸோ உள்ள பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லைட்டிங் கண்ட்ரோல்லாம் கிடையாது, ஒரு சிங்கிள் எல்இடி தான். ஸோ ஜஸ்ட் பேருக்கு ஒரு லைட்டிங், ஸோ லேப்டாப் அடியில் லைட்டிங் எரியணுன்றதுக்காண்டி. ஸோ மற்றபடி பெரிய ஆப்ஷன்ஸ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் ஸ்டாண்டாக யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கக்கூடிய அளவுக்கு இங்கே உங்களுக்கு லாக் 1, லாக் 2, லாக் 3 சொல்லி 3 ஸ்டாண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்இடி லைட் தான், சிங்கிள் கலர் எல்இடி தான், ஆனால் 6 ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கூலிங்கை நல்லா கட்டுப்படுத்தும் உங்களுக்கு. ஸோ லேப்டாப்புக்கு அதிக ஹீட் ஆகுது, கூலிங் குறையணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மாடல் போங்க. ஏன்னா ப்ரைஸிங்கும் கம்மி, ஸ்டாண்டும் சூப்பராக இருக்குது. 17 இன்ச் லேப்டாப் வரைக்கும் இதில் வச்சுக்கலாம் நம்ம. ஸோ அந்த மாடலில் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 14 இன்ச் வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ 15.6 இன்ச்சுக்கு அது தர இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 15.6 இன்ச்சு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ 17 இன்ச்சு கேமிங்கும் பக்காவாக கரெக்டாக இருக்கும். ஸோ இதுவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லேப்டாப் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே தான். ஸோ இந்த கூலிங் எஃபெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கை வச்சாலும் இந்த கூலிங்கோட சில்னஸ் கரெக்டாக தெரியுது. ஸோ அந்தளவுக்கு ஒரு நாய்ஸே இல்லாத ஒரு நல்ல கூலிங் நமக்கு கிடைக்குது இந்த ஃபேனில். அதுக்கடுத்ததா நம்ம மூணாவதா பார்க்கக்கூடிய மாடல் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா லேப்கேரோட வின்னர் பிராண்டு, வின்னர் மாடல். ஸோ கூலிங் பேட் லேப்டாப் ஸ்டாண்ட் LCP 111 இதோட மாடல் நம்பரு. ஸோ இதோட MRP பார்த்தீங்க அப்படின்னா 2199 ரூபாய். ஸோ லேப்கேர் ப்ராடக்ட் எல்லாமே ப்ரீமியம் குவாலிட்டின்றது நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஸோ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி மூணாவது மாடலை பார்த்துருவோம். ஸோ இந்த மாடலில் உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்லையும் சொல்லுங்கள். ஆர்டர் பிளேஸ் பண்ண நினைக்கிறவங்க லேப்கேரோட அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். நீங்கள் டக்குன்னு அதில் போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா USB கேபிள் கொஞ்சம் தரமாக கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப்போட ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேட்மேனோட லோகோ மாதிரி இருக்குது. ஸோ பில் குவாலிட்டி நல்லா இருக்குது இந்த மாடலில். ஸோ USB போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ ஏதோ இங்கே ரொட்டேட்டிங் ஆன் ஆஃப் கண்ட்ரோலுக்கு ஒரு ரொட்டேட்டிங் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட்டிங் தேவைன்னா தேவையில்லாததுக்கு ஆஃப் பண்ணிக்கிறதுக்கு ஆன் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது, டேரெக்டாகவே நம்ம ஸ்டாண்டை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வேற பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. லைட்டிங்கை ஆஃப் பண்ணுற ஆன் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம இப்போ ஆன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மாடலுமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 17 இன்ச் கேமிங் லேப்டாப் வரைக்கும் நீங்கள் தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ பேக்கில் இருக்கிற RGB லைட்டிங்கு ஆன் பண்ணுற ஆஃப் பண்ணுற பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேணும் அப்படின்னா RGB லைட்டிங் போட்டுக்கலாம், வேணாம்னா ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ பார்க்க இதுவும் கொஞ்சம் டீசெண்டாக லுக்காக தான் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு கூலிங் ஃபேன் மாடலும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமமாக 15.6 இன்ச் எல்லா லேப்டாப்புமே பக்காவாக சப்போர்ட் ஆகுது. ஸோ அந்த அலுமினியம் கூலிங் ஸ்டாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 14 இன்ச் வரைக்கும் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ 15 இன்ச்சு 17 இன்ச்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கேபிள் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்டென்சர் போட்டு தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அந்த மாடல் பார்த்தீங்க அப்படின்னா 14 இன்ச்சு பிஸ்னஸ் லேப்டாப், அதாவது இல்லைன்னா திங்க் பேட் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ பிஸ்னஸ் பர்பஸ்க்கு ஒர்க்கிங் ஸ்டேஷனுக்காக லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்க, ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்கு சூப்பரான லுக்கு. ரெண்டாவது அந்த RGB லைட்டிங் மட்டும் கிடையாது, ஸ்டாண்டோட ஒர்த்து அதிகம். மூணாவது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் USB போர்ட்ஸ் 3.0 உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஆஃபீஸில் பிரிண்டர், ஸ்கேனர், வயர்லெஸ் மவுஸ் இந்த மாதிரிலாம் எல்லாத்தையும் அதை கனெக்ட் பண்ணி வச்சிடலாம். நீங்கள் ஆஃபீஸ்க்கு போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் ஓப்பன் பண்ணி ஒரு கேபிளை கனெக்ட் பண்ணால் போதும், அங்கே கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய 4 டிவைஸும் உங்களுக்கு லேப்டாப்ஸில் கனெக்ட் ஆயிடும். ஸோ அந்த ஆப்ஷன்றது ஒரு சூப்பரான ஆப்ஷனு. ஸோ இதில் எந்த கூலிங் பேட் நல்லா இருக்குது அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ 3 கூலிங் பேடையும் ஓவராலாக பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா லேப்டாப் கூலிங் பேடோட ஸோ இந்த 3 வேரியண்ட்டி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா கூலிங் பேட் கிடையாது, ஸ்டாண்டு அப் டு 14 இன்ச் லேப்டாப் வரைக்கும் உங்களுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். பில் குவாலிட்டி அலுமினியம் பாடி பக்காவாக இருக்கும். ரெண்டாவது 14 இன்ச்சு கமர்ஷியல் லேப்டாப்ஸ், அதாவது திங்க் பேட் சீரிஸ்லாம் யூஸ் பண்ணுறவங்க, டாக்கிங் ஸ்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஆஃபீஸ் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு சூப்பரான மாடல். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படின்றது கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஆஃபீஸில் ஒரு பிரிண்டர், ஸ்கேனர், வயர்லெஸ் மவுஸ் இந்த மாதிரி USB டிவைஸ் எதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்களோ ஒரு ட்ரிப்பு உங்கள் லேப்டாப்பில் அன்பிளக் பண்ணி மாட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பேக் சைடில் மாட்டி வச்சிருப்பீங்க, லேப்டாப் கொண்டு போய் கனெக்ட் பண்ணி ஒரு கேபிள் மட்டும் கனெக்ட் பண்ணால் எல்லா டிவைஸும் உங்கள் லேப்டாப்பில் கனெக்ட் ஆகிக்கும். ஸோ லேப்டாப் ஸ்டாண்ட் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்ட் ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ ஒரே டைப்பில் தான் உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க சேம் இதே டைப் தான். இதில் 4 ஃபேன்ஸ் வந்துடுது. ஸோ 2 ஃபேன் பெரிய ஃபேனாக கொடுத்துருக்காங்க. ஸோ கூலிங் பெர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா முடியாது. ஸோ ஒரே சைசிங் மட்டும்தான். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச கூலிங் பேட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாடல் தான். ஸோ வேணுங்கிற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ RGB அதாவது RGB லைட்டிங் கிடையாது, சிங்கிள் LED லைட்டிங்கு. ஸோ 6 ஃபேன் வருது. ஸோ குவாலிட்டியும் பக்காவாக இருக்குது. ஸோ அட்ஜஸ்டபிள் ஸ்டாண்டும் பக்காவாக நம்ம வேணுங்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்டபிளும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கூலிங் ஃபிளாட்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ இந்த லேப்கேர்ன்றது இது ப்ரமோஷனல் வீடியோ. ஸோ நீங்கள் லேப்கேர் ப்ராடக்ட்ஸ் வேறு ஏதோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் ஸோ நம்ம வெப்சைட்டில் இருக்கிறத பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வெப்சைட்டில் இல்லாத ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் லேப்கேரோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கீழே கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் அதில் ஆர்டர் பேஸ் பண்ணலாம்.